இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த குடும்பத்துல இனிமே எல்லாத்தையும் நீயே முடிவு பண்ணிப்பியா? ஐயா நான் அப்படி சொல்லல. அப்போ நான் தப்பு பண்ணிட்டேன், நீ பண்றதெல்லாம் சரி, அப்படிதானே? துளசி எப்பங்க உங்க பேச்ச மீறி இருக்கா? அப்போ இதுக்கு பேர் என்ன? சொல்லு, இதுக்கு பேர் என்ன? உள்ள வரக்கூடாதுன்னு சொன்னா இல்லையா? என்ன தைரியத்தில் இவளை கூட்டு வந்தா? நம்மள என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறியா நீ? ஐயா சத்தியமா நான் அப்படி நினைக்கலங்க ஐயா. அப்புறம் வேற எப்படி நினைக்கிற? இதுல நான் சம்பந்தப்பட காரணம் இருக்கு. இந்த பிரச்சனைக்கு முக்கியமான புள்ளியே நான் தான். ஜனனிக்கு தப்பு தப்பா சொல்லி கொடுக்கறாங்க. ஜனனி கிட்ட துளசிய விரட்டணும்னு சொல்லி சொல்லி இந்த பொண்ணை ஏமாத்துறாங்க. ஆமாங்க, கேப்பார் பேச்ச கேட்டுதான் ஜனனி இப்படி எல்லாம் பண்ணிட்டு நிறுத்து இருக்கா. விசாலாச்சி, அறிவில்ல? யார்கிட்ட சொன்ன? என்னோட முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. வெளியில போ சொல்லு. ஐயா ஒருவேளை ஜனனியை நீங்க வெளியே அனுப்பிட்டா அதுக்கு காரணமும் நான் தான். அதுக்காக நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கணுமா? இது பாரு, இந்த விஷயத்துல நான் கேட்க மாட்டேன், கேட்கவும் முடியாது. நீங்க கேட்கணும்ன்றதுக்காக நான் சொல்லலங்க ஐயா. ஆனா நான் சொல்ல வேண்டியதை சொல்லிடுறேன். ஜனனி இந்த வீட்டை விட்டு போயிட்டா அதுக்கு முழு பொறுப்பும் நான் தான். அதுக்கப்புறம் என்னால இந்த வீட்ல இருக்க முடியாது. நானும் கண்டிப்பா போயிடுவேன். யாராலையும் தடுக்க முடியாது. இது சத்தியம். என்ன மாதிரி நிக்காம காலை தொட்டு மன்னிப்பு கேளு. நான் தெரியாம பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க அங்கிள். இனிமே நீங்க சங்கடப்படுற மாதிரி நான் நடந்துக்க மாட்டேன் அங்கிள். ப்ளீஸ் அங்கிள், சாரி, ஐம் சாரி அங்கிள். ப்ளீஸ் அங்கிள், ப்ளீஸ், ஐம் சாரி. நான் இனிமே இப்படி பண்ண மாட்டேன் அங்கிள். ப்ளீஸ் அங்கிள், ப்ளீஸ், ஐம் சாரி. நான் பண்ண மாட்டேன் அங்கிள். சாரி அங்கிள். விசாலாச்சி, ப்ளீஸ் சரிங்க, ப்ளீஸ் கூட்டிட்டு போ. வா ஜனனி, வா, எழுந்துரு. இது பாரு, இனிமேலாச்சும் ஒழுங்கா இருக்க சொல்லு. சரிங்க. துளசி, சாரி துளசி, என்ன மன்னிச்சிரு. நான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன். பரவாயில்ல ஜனனி, நான் ஒன்னும் உன்னை தப்பா நினைக்கல. நடந்தது நடந்ததாவே இருக்கட்டும். ஆனா இனிமே எதுவா இருந்தாலும் சிவாவை கேட்காம எந்த முடிவும் எடுக்காத. மத்தவங்க யார் சொல்றதுமே கேட்காத. இந்த குடும்பத்துல உனக்கு ரொம்ப முக்கியமானவர் சிவாதான். அதுக்கப்புறம் அம்மா. அவங்க 2 பேரும் தான் உனக்கு ரொம்ப முக்கியம். இவங்க 2 பேரும் தான் உன் வாழ்க்கைய பத்தி யோசிக்கிறவங்க, உனக்காக கவலைப்படுறவங்க, உனக்காக கண் கலங்குறவங்க, உனக்காக சந்தோஷப்படுறவங்களும் இவங்க தான். துளசி மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். துளசிக்கு சிவானா எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? இருந்தாலும் நீ வந்துட்டேன்னு உனக்காக அவனை விட்டு கொடுத்துட்டா. முழுசா ஒதுங்கிட்டா, மனசார ஒதுங்கிட்டா. துளசி மேல சந்தேகப்படாதமா, அது உனக்கு நல்லதில்ல. அவ்வளவுதான் சொல்லுவேன். என்ன மன்னிச்சிருங்க ஆண்டி. ஆக்சுவலா எனக்கு எப்போ என்ன பேசணும்னு தெரியல. என் கேரக்டர் அப்படி. எல்லாரையும் நான் கஷ்டப்படுத்திட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. ஐம் சாரி. ஜனனி, பரவாயில்ல, விடு. நீ தப்பு பண்றன்னு எப்ப உனக்கு தெரிஞ்சிச்சோ அப்பவே நீ மாறிட்டேன்னு அர்த்தம். ஜனனியை இங்க இருந்து அனுப்பிட்டா நானும் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுவேன்னு துளசி சொன்னால இல்லையா? நல்லா ரீவைண்ட் பண்ணி பாரு.
ஜனனி இந்த வீட்டை விட்டு போயிட்டா அதுக்கு முழு பொறுப்பும் நான் தான். அதுக்கப்புறம் என்னால இந்த வீட்ல இருக்க முடியாது. நானும் கண்டிப்பா போயிடுவேன். யாராலையும் தடுக்க முடியாது. ஜனனி, துளசி இந்த வீட்டை விட்டு போயிடுவேன்னு சொன்னதுனால மட்டும்தான் உன்னை எங்க அண்ணன் அனுப்பாம வச்சிருக்காரு. இதுல இருந்து உனக்கு என்ன தெரியுது? ரெண்டு பேரும் போக வேண்டாம் தான் சொல்றாங்க. வேற என்ன? ஐயோ முருகா, துளசிக்காக மட்டும்தான். அவ இந்த வீட்டை விட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக மட்டும்தான் உன்னை இந்த வீட்டுக்குள்ள வச்சிருக்காங்க. புரிஞ்சுக்கோ. இது பாரு, அவங்களுக்கு நீ முக்கியம் இல்ல, துளசி தான் முக்கியம். யாரு சொல்லியுமே கேட்காத மாமா, சிவா மாமா சொல்லியுமே கேட்காத மாமா, அந்த துளசி சொன்னா கேக்குறாரு. நல்லா யோசி. துளசியை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை. விசாலாட்சி அத்தைக்கு உன்னை விட துளசிய தான் பிடிக்கும். துளசி போக கூடாதுன்னா ஜனனியும் போக கூடாது. ஜனனி போயிட்டா துளசியும் போயிடுவா. சோ துளசி தான் முக்கியம், ஜனனி அதுல ஒண்ணுமே இல்ல. அதுதான் உண்மையும் கூட. இதுக்கப்புறம் உன்கிட்ட சொல்ல எனக்கு ஒண்ணுமே இல்ல. பாத்துக்கோ மாமா. புரிஞ்சுக்கோ. மந்த்லி டைமா? இல்லையே, அதெல்லாம் எனக்கு வரதே இல்ல. அதெல்லாம் வரது இல்லையா? தெரிஞ்சுதான் பேசுறியா நீ? கர்ப்பப்பை எடுத்துட்டு அது வராதே. வாயை திறந்து சொல்லு. கோயிலுக்கு போக வேற நேரமாச்சு. அம்மா, டைம் ஆச்சு, சீக்கிரம் வாங்க. இதோ இப்ப வந்துடுறப்பா, கொஞ்ச நேரம். இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் கோயிலுக்கு போக கூடாது. அதெல்லாம் உனக்கு தெரியாது. இத நேத்தே சொல்லிருக்கலாம்ல. அம்மா, நீங்க எல்லாரும் கொஞ்சம் வெளியே இருங்க. பாட்டியை கூட்டிட்டு போங்க. ஜனனியை கூட்டிட்டு வெளியே இருங்க. நான் கூப்பிடுறேன். சரி. அத்தை, நீங்க வாங்க போலாம். ஜனனி, நீ வாங்கி கொடு. வா வாங்க. எல்லாம் இவங்க வேலைதானா? அப்போ இன்னைக்கு கோயிலுக்கு போக முடியாது. வீட்டுக்கு ஒதுங்கி இருக்கிறப்போ கோயிலுக்கு போக முடியாதுல்ல, அத சொன்னேன். கண்டிப்பா கோயிலுக்கு போகணும். ஏய், எப்படி போறது? இந்த நேரத்துல யாராச்சும் கோவிலுக்கு போவாங்களா? முட்டாள் மாதிரி பேசிக்கிட்டு. எந்த மாதிரி நேரத்துல? ஏய், விளக்கமா சொல்லணுமா என்ன? இதெல்லாம் புரியாதா? நீயும் பொண்ணு தானே? புரிஞ்சதுனாலதான் சொல்றேன். கண்டிப்பா கோயிலுக்கு போகணும். மென்டலா நீ? இதெல்லாம் தப்பு இல்ல? தப்புதான், கேவலமான தப்பு. தெரியுதுல்ல, அப்புறம் எப்படி கோவிலுக்கு போலான்னு சொல்ற? ரம்யா, ஜனனி ட்ரெஸ்ல ரெட்டிங் ஊத்தும் போது சரியா கவனிக்காம உன் கையிலயும் ஊத்திக்கிட்ட பாரு.